ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்கலாம், ஆடியோவுக்கு வருமா சிஸ்டர் அப்படின்ட்டு. ஆடியோக்கெலாம் வந்து வராது. ஆடியோ வந்து அஃபிஷியலாக இருக்கணும். நம்ம வந்து கிளிப்ஸில் வந்து எடுத்து போட்டுருவோம், அப்புறம் வந்து அந்த இது மியூட் ஆகி வந்துடும் அன்லிஸ்டடில். அதுக்குமே வீடியோஸ் போட்டிருப்பேன், அதையுமே பாருங்கள். அந்த மாதிரி மியூசிக்கு வந்து வராது ரீயூஸ்ட். ஷார்ட்ஸ் வந்து மியூசிக்கு கண்டிப்பாக வராது. அஃபிஷியல் மியூசிக்காக இருந்தால் கண்டிப்பாக ரீயூஸ்லாம் வராது. வீடியோ கண்டென்ட் வந்து உங்கள்தான் இருக்கணும். ஷார்ட்ஸில் நீங்கள் எடுத்ததாக இருக்கணும், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்க, சாங்ஸ் இது பண்ணி எடிட் பண்ணி போடுறீங்க, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க வந்து மாட்டாங்க. சில நேரம் அந்த எடிட்டிங் ஸ்கில்ஸு வச்சு போடுறீங்க இல்லையா, அது சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் அக்செப்ட் ஆகாது. அதனால் வந்து பார்த்து போடுங்க. YPPயில் இருக்கிறவங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்தே போடுங்க. அதே மாதிரி நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இல்லாமல் நீங்கள் மற்ற மானிட்டைஸ்டு இல்லாமல் நான் மானிட்டைஸ்டாக இருக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து குக்கிங் போடுவீங்க, அப்போ போடையில் நீங்கள் ஒரே இதுவாகவே கொண்டு வந்துடுங்க. நடுவில் குழப்பிட வேணாம் ஷார்ட்ஸ். ஏன்னா வியூஸ் வந்து போகும், ஆனால் அதன் மூலயமா ரீயூஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோஸ் போடும்போது பார்த்தே போடுங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் வீடியோஸ், ஷார்ட்ஸுக்கு வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, ஓகேங்களா? ஷார்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்கன்ட்டு நான் சொன்னேன். கண்ணு ஷார்ட்ஸ் வீடியோ மேலே தான் இருக்கும். அதில் தான் வந்து ஏன்னா வியூஸ் நிறையா போய் யூடியூப் கண்ணுக்கு அதுதான் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து லாங் டேர்ம் வீடியோஸ்க்கும் பிடிப்பாங்க. லாங் டேர்ம் வீடியோஸ் ஒருவேளை உங்கள் ஓன் வீடியோஸ்க்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓன் வீடியோஸ் போட்டவங்க சொந்தமாக அவங்க கிச்சனில் எடுத்து போட்டவங்க வீடியோக்குமே ரீயூஸ் கண்டென்ட் வந்திருக்கு, ஓகேவா? அப்போ வந்து ரீயூஸ் கண்டென்ட்டு இதுலேயுமே வந்து வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்திருக்கு. அவங்க வந்து சொன்னதில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரீயூஸ் கண்டென்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த சேனல் பார்த்தோம்னா வந்து அவங்க ஓன் வீடியோஸ் தான் இருந்தது. அதனால் வந்து லாங் டேர்ம் வீடியோஸ்க்குமே வரும். நீங்கள் கிளிப்பை ஆட் பண்ணலையுமே வந்து பார்த்து பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோஸில் நம்ம வந்து போடுவோம், சம் கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுவோம், அப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இது எனக்கே வந்து வந்திருக்கு. லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ரீயூஸ் கண்டென்ட் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோஸை வந்து தெரியாமல் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ணி விட்ருவோம். இதுதான் வந்து நடந்தது. ஆக்சுவலி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ண வீடியோ ரிப்பீட்டட் ஆகும். அது வந்து யூடியூப் பாலிசியை வயலேட் பண்ணும். யூடியூப் பாலிசி வயலேட் பண்ணும்போது ஓன் வீடியோஸ்க்கும் வரும். யூடியூப் பாலிசி வந்து வயலேட் பண்ணும்போது அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஓன் வீடியோஸ்க்குமே லைவில் ப்ளே பண்ணால் வரும். அது வந்து ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கல. இது வந்து 2024 ரூல் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. 2023-22 வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. லைவ் ஸ்ட்ரீமில் ஓன் வீடியோ ப்ளே பண்ணுறது. அதனால் வந்து உங்கள் ஓன் வீடியோவாக இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீமில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. அதுவும் ரீயூஸ் கண்டென்ட்டில் வரும். குறிப்பாக நீங்கள் மானிட்டைஸ் பண்ண போகிறீங்க, நான் மணியாக இருக்கிறீங்க, மானிட்டைஸே இனிமேல் தான் பண்ணணும். நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறேன், லைவ் வந்து போட்டுட்ருக்கேன், வீடியோஸ் வந்து என்னுடைய லைவ் ஸ்ட்ரீமில் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. அது வந்து ரீயூஸ் கண்டென்ட்டில் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ரீயூஸ் கண்டென்ட் தான். ஏன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு நம்ம அந்த ஆப் மூலியமாகவே வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறதும் ரீயூஸ் கண்டென்ட்டில் கண்டிப்பாக சேரும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். மானிட்டைஸ் ஆகாத சேனலுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வர்றதுக்கு இந்த வீடியோஸ் மூலிமா வாய்ப்பு இருக்குது. இந்த லைவ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி பண்ணால் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து கம்யூனிட்டி போஸ்ட், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன். கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக இது பண்ணுறது, தம்ப்நெயில் ரிப்பீட்டட், டிஸ்கிரிப்ஷன் ரிப்பீட்டட். இதுக்கு வந்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டில் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் வந்து சேமாக கொடுக்கவே கூடாது. நீங்கள் கொடுத்தாலும் அதில் ஏதாவது கதை எழுதணும். என்ன அந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இருக்கோ அதுக்கான ஒரு ஸ்டோரி வந்து அந்த வீடியோவில் வந்து எழுதணும்.